வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அன்னபூர்ணியின் பித்தலாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க மீனாட்சி. அதோட பார்த்தோன்னா உங்க கணக்கு எதுவுமே நடக்காது, கல்யாணம் நடக்கும். ஆனா நீங்க போட்டபடி எங்க அக்காவோட நகையை வித்து அந்த பாண்டியோட சூதாட்டத்துக்கு பணத்தை இழந்ததுக்கு செட்டில் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? அந்த கணக்கு தப்பு அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? இந்த கல்யாணம் நடக்கதே அவனோட கணக்கை தீக்கிறதுக்கு தான். அந்த பாண்டிக்கு அந்த ரூபா தேவைப்படுது. அது உன் அக்காலை வச்சு தான் கதை நகர்த்தணும்னு இருக்கேன். நீ என் கணக்கில் மண்ணவள்ளி போடுவியா? உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி கொந்தளிக்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி ஒரு அடி அன்னபூர்ணியை கன்னத்தில் அடித்து விளாத்துறாங்க. இங்கே பார்த்தா அப்பத்தாவே இந்த மீனாட்சி கை வச்சுட்டாளா? பயங்கர ஆளாக தான் இருப்பா போல அப்படின்னு ஜீவா அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க பாண்டியின் சூதாட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நபர் தான் அன்னைக்கு பேங்க்ல அவ்வளோ ரூபாயும் சுரண்டிட்டு போனது அப்படின்னு சொன்னது. அப்போ இந்த நபருக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அப்பத்தா அக்காளுக்கு நகையை வச்சு இந்த கணக்கை முடிச்சிடலான்னு நினைக்கும். இவளுக்கு தில்லாலங்கடிக்கு நம்ம ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்க நேரம் ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம மீனாட்சியோட ஃப்ரெண்டு அப்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடாங்க. அதோட பார்த்தோன்னா நேரடியாக அப்பத்தா கிட்ட போகிறாங்க, அன்னபூர்ணி கிட்ட. அன்னபூர்ணி, என்ன நினைச்ச இந்த கல்யாணத்தை நடத்தி உன் மூத்த பேரை அந்த பாண்டியோட சூதாட்டத்துக்கு அவன் இழந்த ரூபாய்க்கு செட்டில் பண்ணதுக்கு இதை பயன்படுத்த போறியா? எங்கள் அக்காவோட நகையாக கிடச்சி நீ இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டதே இருக்குதானா? ஆனால் எங்கள் மாமா நல்லவங்க, இந்த கணக்கை எப்படி எனக்கு தீக்கணும்னு தெரியும். ஆனால் நீ நினச்சது நடக்காதடி அன்னபூர்ணி அப்படின்னு சொல்ல நேரம் என்ன இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறா? இவளுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்ட அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க அன்னபூர்ணி. ஒரு கட்டத்தில் என்ன நீ நினச்சிட்ட? ஆத்தாக்காரி சொல்லு, ஆத்தாக்காரிக்கிட்ட நான் இதுக்கு தான் சம்மதிச்சேன். எனக்கு என் பேட்டி தேவி நல்லபடியாக வாழணும்னா இந்த பாண்டி நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த கணக்கும் வழக்கம் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இதை முடிக்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன நீ கண்டுபிடிச்சிட்டுனா நான் விட்டுட்டு போயிடுவேனா? இல்லை, உன் அக்காக்காரி என் வீட்டில் கால் சவுட்டர்னா அவள் போட்டிருக்க நகை ஒட்டு மொத்தமாக என் கைக்கு வந்தாகணும். நான் அதை கொடுத்து பாண்டியோட கணக்கை தீர்த்தாதான் அவள் என் வீட்டில் இருக்க முடியும். நீ எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியண்டி அப்படின்னு சொல்ல நேரம் கோபத்தில் கொந்தளிச்ச மீனாட்சி, என்ன ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நீ நோகாமல் நுங்கு திங்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியாக கிடச்சி அப்படின்னு பலார் நீ நம்ம அன்னபூர்ணியை அடித்து விளாசுறாங்க. மறைஞ்சு நின்று பார்த்தா நம்ம ஜீவா, அடடா அப்பத்தாவுக்கு கண்ணும் சிவந்திருக்கும் போல. மீனாட்சி இந்த எரியறா பின்ன இருக்காதா என்ன? அவர் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா இவங்களுக்கு பொறியாக நகை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? வந்த வேகத்தில் அவ்வளோ நகையும் விற்று இவங்க பேரனுக்கு ஒரு பிரச்சனை அவ்வளோத்தையும் போட்டு இவங்க சால்வ் பண்ணுவாங்களாம். இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களை கஷ்டப்படுத்த அப்பத்தாக்கு வேணும் தான் அப்படின்னு நம்ம ஜீவா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கல்யாணம் எப்படி நடக்கும், ஆனால் இந்த அப்பத்தா நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அகிலா, இந்த மனோ என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தையும் கொடுத்துக்கிட்டு இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண பார்க்கனா, இவனை அப்படியே விடக்கூடாது, மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் வாங்க நீ வாங்கணும், இவன் எந்த பொண்ணு கழுத்துலேயும் தாலி கட்டிடக்கூடாது என்னை விட்டுட்டு அப்படின்னு நம்ம அகிலா களை இறங்கி ஓடி வராங்க. இந்த சைடு அதே நேரத்தில் இங்கே எப்படி என்ன தில்லுமுள்ளு பண்ணி அப்பத்தாக்கி கண்ணில் மண்ணை தூவலாம். இதே மாதிரி கவரிங்க அக்காவுக்கு போட்டு விட்டு முடிச்சிட வேண்டியதான் கல்யாணத்தை. அது பிறகு மாமா நல்லவர் தானே, அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார். கவரிங்கே வாங்கிக்கிட்டு இந்த அப்பத்தா அடகு வைக்க போகிற நேரம் தான் தெரியும் அதுக்குள்ளே அக்கா கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு மீனாட்சி ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம மனோவுக்கு தேனுக்கு மேலே அவ்வளோ பிரியம், நல்ல மனசுங்கனங்க ஒரு வேடம் போட்டு தேனுக்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு நீ கதை
வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம மீனாட்சி வந்து மாமா நல்லவங்க அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தை மனசில் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நம்ம அகிலா வந்து களம் இறங்கி சிங்கங்கனங்க வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். மனவை பற்றி போட்டு உடைக்க இங்கே கல்யாணத்துக்கான மூர்த்த வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாட்டு. பொண்ணும் வந்து அலங்காரம் பண்ணியாச்சு, மாப்பிள்ளையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்பதான் எப்படியாவது இந்த மீனாட்சிக்கு ரகசியம் தெரிஞ்சுட்டு, ஆனால் எல்லாத்துக்கு கண்ணையும் மண்ணை தூவி என் தேவி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த பணம் தேவை, அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன், அதை நான் நினச்சதை நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அப்பத்தான் வந்து கொந்தளிக்கும். அப்போ தான் பார்த்தோம்னா கவரி நகைகள் அவ்வளோத்தையும் செட்டப்பை மாற்றி வச்சு நம்ம மீனாட்சி தேனுக்கு போட்டு விட்றாங்க. நகையை வந்து நீ போட்டு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்கி திங்கணும்னு நினைக்க அப்பத்தாவை இப்படி போட்டு ஏமாத்துறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. எம்மா பவுன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, உடனே விற்று ரூபாய் ஆக்கிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அன்னபூர்ணி கணக்கு வந்து போடுது. ஒரு கட்டத்தில் மனமேடையில் மாப்பிள்ளை இருந்தாச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வாருங்கோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம அகிலா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே வந்து அந்த கட் அவுட்டை பார்க்குறாங்க. மனோ தேன்மொழி அப்படின்னு வந்து அந்த மனோகரன் தேன்மொழி கட் அவுட்டை பார்த்து அதிர்ச்சியில் கொந்தளிச்ச அகிலா, இப்போவே வாரண்டா உன் கதையை எல்லாரும் முன்னாடியும் இழுத்தெறிஞ்சு போடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கி இந்த பாருங்க அப்படின்னு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, என் பேர் அகிலா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் பார்த்து உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னோட பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணுக்கு அப்பாவே இவர் தான். இவர் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பார்க்காரு. என்னடி சொல்ல, என் பேரன் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு வந்து அப்பத்தான் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு கையை நின்ற பொண்ணா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் தான் இந்த முடிவை எடுத்து நான் சொன்னேன், உண்மையை தான் சொல்லுறேன், அவரே கேட்டு பாருங்க அப்படின்னு வந்து சொன்னார். அது இல்லை அப்பத்தா அப்படின்னு சொன்னார். சி உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லைடா, இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தான் கேட்க நேரம், நம்ம தேனு எல்லாம் நீ இந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு நீ என்ன தைரியத்தோடு வந்து ஓடி வந்து என்ன எங்கள் வீடு தேடி பொண்ணு பார்க்க வருவ, கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்ப, எவ்வளோ தூரம் நாடகம் ஆடிட்ட, இது பித்தலாட்ட குடும்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சீல் கொடுத்துறாங்க. மீனாட்சி அரண்டு போகிறாங்க. அப்போ கையில் கொடுத்த பணம் எங்கள் பணம் ரிட்டன் வேணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், அதெல்லாம் வந்து அப்போ நான் தர முடியாது, எனக்கு வேணும்னா வீட்டில் இன்னொரு பேரன் இருக்கான், அவனுக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் இனி இந்த பொண்ணு வீட்டில் நான் தாலி கட்ட போகிறதாட்டு இல்லை அப்படின்னு வந்து தேன்மொழி வந்து மறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன ஒரு பையன் இருக்காமல, அதுக்கு உன் இளைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வந்து ஒத்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவுக்கு வந்து அந்த மீனாட்சியை வந்து பொண்ணு பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாட்சி வந்து போட்ட கணக்கு தப்பாது வீட்டில். அப்பத்தா வந்து எவ்வளோ தேவிக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் மீனாட்சி வந்து விட போகிறதில்ல. மீனாட்சி வந்து குழந்தை பெற்றுக்க முன்னாடி வந்து தேவி பிள்ளை பெற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து ஸ்கெட்சை போட்டுட்டு இருந்த நம்ம அன்னபூர்ணியை அடித்து விளாச மீனாட்சி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.